எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிக்கிள் 25 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ப்ராக்டிஸ், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் எனி ரிலிஜன். அதாவது இந்திய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் எந்த சமயத்தையும் பின்பற்றவும் செய்யலாம், அதே சமயத்தில் அந்த சமயத்தை பரப்பவும் செய்யலாம். அதுக்கான தார்மீக உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குது. இந்திய நாடு ஒரு மத சார்பற்ற நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்திய நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசு எந்த மதத்தையும் சார்பாகவோ அல்லது எந்த மதத்தையும் புறக்கணிக்கவோ கூடாது, அதுதான் அர்த்தம். ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை 2 அருட்சகோதரிகள் கைது செய்யப்பட்ட அந்த சம்பவம் இந்திய நாட்டினுடைய மத சார்பற்ற தன்மையை மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்குது. கடந்த வெள்ளிக்கிழமை 2 அருட்சகோதரிகள், அதாவது கேரளாவைச் சேர்ந்த அருட்சகோதரி வந்தனா பிரான்சிஸ், அருட்சகோதரி பிரீத்தி மரிங்க 2 பேருமே 3 பெண்களை அவங்களுடைய பெற்றோருடைய சம்மதத்தோடைய ஆக்ராவில் வேலைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க ட்ரெயினில். ட்ரெயின் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு துர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் வந்த உடனே 3 பேருமே இறங்கி தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த பக்கம் டிக்கெட் கலெக்டர் அவங்கள்ட்ட டிக்கெட் கேட்குறாரு. அப்போ அந்த 3 பேருமே சொல்கிறாங்க, எங்கள் டிக்கெட் எல்லாமே கன்னியாஸ்திரிகள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த டிக்கெட் கலெக்டர் அங்கே இருக்கக்கூடிய பஜ்ரங்தள் அமைப்பினருக்கு ஃபோன் போட்டு அவர் வர வைக்கிறார். அங்கே வந்த பஜ்ரங்தள் அமைப்பை சேர்ந்த எல்லாருமே அவங்க மேலே ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது ஆழ்கடத்தல், அப்புறம் ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன், கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு போலீஸுக்கிட்ட அவங்கள ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் அவங்கள கைது செய்து சிறையில் அடைக்குது. அவங்க மேலே வைக்கப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆழ்கடத்தல். அவங்க யாரையுமே கடத்தவும் செய்யலை, யாரையும் கட்டாயமாக கூட்டிட்டும் போகலை. பெற்றோருடைய அனுமதியோடு ஒப்புதலோடு தான் இந்த 3 பெண்களையும் அருட்சகோதரிகள் வேலைக்காக கூட்டிட்டு போகிறாங்க. 2வது பொய்யான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன், கட்டாய மதமாற்றம். அவங்க யாரையுமே மதமாற்றம் செய்யலை, கட்டாயமாக மதமாற்றம் செய்யலை. அவங்க 3 பேருமே அடல்ட்ஸ், அவங்க 3 பேருமே பெரியவங்க, அதாவது கட்டாய மதமாற்றமும் அங்கே நடக்கலை. இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அந்த அருட்சகோதரிகளை கைது செய்த அந்த நிகழ்வு உண்மையிலேயே கண்டிக்கப்படத்தக்கது. இது அநீதி, அநியாயம், அக்கிரமம். சிறுபான்மையின மக்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட செயல்தான் அருட்சகோதரிகள் கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வு. அதனால் கைது செய்யப்பட்ட அருட்சகோதரிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய வன்முறைகள் ஒடுக்கப்பட வேண்டும். இந்தியாவுடைய மத சார்பின்மை காக்கப்பட வேண்டும். ஆகையினால அருட்சகோதரிகள் கைது செய்யப்பட்டதை நான் வன்முறையை கண்டிக்கிறேன்.